பலவிதமான போராட்டங்களை மாவட்ட செயலாளர் அன்பு சோழர் மதுரையில் அவர்கள் ஒரு சிறிய உரையாற்றுவார். رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم حكيما. மனிதர்களே, உங்களை ஒரே சொந்தமா வியாபாரம் பண்றவங்க அதுல எல்லாம் பழகத்து கொடுப்பான். ஆனா இது மறுபடியும் கொண்டான பயணம். இதுல ஈஸியா வெற்றி பண்ண முடியாது. இந்த காலத்துல நமக்கு தோல்வியை தவிர எதுவும் கிடைக்காது. எல்லாம் கிளீனா சொல்றோம். நீங்க சோதிக்கப்படுவீங்க. ஒவ்வொரு சமயமும் ஒரு இடத்துலையும் நீங்க இருக்கக்கூடிய முயற்சி ஒவ்வொன்றும் தோல்வி அடையும். அந்த தோல்வி அடைந்தது நம்ம அடைந்ததில் பெருசில்ல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலிருந்து திருவண்ண நபிமார்களுக்கெல்லாம் இந்த மாதிரி சோதனை எல்லாம் கொடுத்துருக்கிறான். அந்த சோதனைக்கு பின் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை கொடுத்துருப்போம். அந்த சொந்த ஊரில் பிறந்தவங்க நபிசல்லாம் மக்கால பிறந்தாங்க, மக்கால வளர்ந்தாங்க, மக்கால அவங்க நல்லா நல்ல மீனாக இருந்தாங்க. மக்கள் எல்லாமே ஏற்றுக்கிறாங்க. இவர் மாதிரி உண்மையாளர் யாரும் இல்லைன்னு சொன்னாங்க. ஆனால் ஒரே ஒன்று தாயாக எல்லாம் முகமது ரசூலுல்லாஹ் ஒரே ஒரு காரணத்துக்காக அவங்க நாட்டை விட்டு விரட்டப்பட்டாங்க. விரட்டப்பட்டவங்களாவே இல்லை. மீனெல்லாம் என்ன பண்ணான்? பல விதமான சோதனைகளில், போராட்டங்களில், போர்களில், உடலாளியும் எல்லாத்திலும் பாதிக்கப்பட்டவங்க மீண்டும் மக்காவுடைய விஷயத்துக்கு மன்னராக வந்தாங்க. மன்னராக வந்தப்போ கூட நம்ம தான் ஆட்சி, நம்ம தான் செய்யலை. அடுத்தடுத்த மக்களுக்கும் அவங்க என்ன பண்ணாங்க? உதவி பண்ணாங்க. எல்லா சமுதாயத்தையும் ஒன்றா பண்ணாங்க. அதனால தான் இன்னைக்கு 1448 ஆண்டுகளுக்கு கூட இஸ்லாம் மிகப்பெரிய வீடு மனித ஒரு மார்க்கமாக உலக அளவில் பேசப்படக்கூடிய ஒரு தலைவராகவும் மோசம் இருக்கிறாங்கன்னாக்கா அதுக்கு அவங்க பொறுமையாக இருந்தாங்க. அதே மக்கள் எங்க பெரும் திரளாக குழுவி இருக்கிறார்களோ அங்க அல்லாஹ்வை பற்றியும் அல்லாஹ்வோட ரசூலை பற்றியும் இந்த மார்க்கத்தை பற்றி பிறரை வழிநடத்த முடியாது. அப்போ இந்த பொது சமூகத்தில் வாழக்கூடிய நாம் இந்த உலகத்திலையும் வெற்றி அடையணும், மறுமையிலையும் வெற்றி அடையணும்னா நமக்கு என்ன வேணும்னா அந்த இலக்கத்தை நம்ம வளர்த்து கொள்ள வேண்டும். 1995 தொடங்கப்படும் பொழுது மக்கள் எல்லாம் கண்ட அந்த ஒரு பிரம்மை அன்றைக்கு இந்த அமைப்பு இந்த சமூக மத்தியில் எப்படி செயல்பட போகிறது என்று அன்றைக்கு இந்த சமுதாய மக்கள் நினைத்து பார்க்கின்ற அந்த நேரத்தில் போராட்ட வடிவங்கள் மூலமாக இந்த சமுதாயத்திற்கு ஏற்ற எல்லா விஷயங்களையும் செய்ய முடியும் என்பதனை நிரூபித்து காட்டிய ஒரு அமைப்பு தான் தமுமுக. அதனுடைய அரசியல் பிரிவாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது மனிதநேய மக்கள் கட்சி. இன்றைய காலகட்டத்தில் இந்த காலகட்டத்தினுடைய சூழ்நிலையில் எங்கு பார்த்தாலும் ஒரு தாரேகாவினுடைய ஒரு ஆட்சியும் இளைஞர்கள் நினைத்தால் எதை வேண்டுமானாலும் மாற்றிவிடலாம் என்பதற்கு மிகப்பெரிய ஒரு உதாரணமாக இன்றைக்கு தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஆட்சி இன்றைக்கு அமர்ந்திருக்கிறது. தாரேகாவினுடைய ஆட்சியில பல்வேறு இளைஞர்களுக்கு வாய்ப்புகள் அளித்து பல்வேறு இளைஞர்களால் இன்றைக்கு அந்த கட்சி உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்றுதான் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் அமைப்பு தொடங்கப்படும் பொழுது இந்த மேடையில் வீட்டிருக்கக்கூடிய அத்தனை தலைவர்களுடைய வயதும் 25 30 வயதுக்குள்ளாக இருந்தது. இன்றைக்கு தமுமுக 95 தொடங்கப்படும் போது இவங்களோட வயசு எல்லாமே 25 30 வயசா இருந்தது. இளைஞர்களாக இருந்ததால் இந்த அமைப்பு 30 ஆண்டுகளை கடந்து என்னை போன்ற ஒரு இளைஞரை உங்கள் மத்தியில் பேச வைக்கணும்னு சொன்னா இந்த அமைப்பு வெற்றி இதுதான், வேற எதுவும் கிடையாது. இந்த அமைப்புக்கோ இந்த கட்சிக்கோ இன்னைக்கு எம்எல்ஏ சீட்டோ எம்பி சீட்டோ மினிஸ்டர் சீட்டோ கிடைக்குன்னு சொல்லி இந்த அமைப்பு என்னைக்குமே போராடிக்காது. என்னைக்காவது ஒரு இடத்துல தமுமுகவை சார்ந்த சகோதரர்களோ அல்லது மனிதநேய மக்கள் கட்சியை சார்ந்த சகோதரர்களோ எங்களுக்கு கவுன்சிலர் சீட்டு கொடுங்க, எங்களுக்கு எம்எல்ஏ சீட்டு கொடுங்க, இல்லை ஏதாவது எனக்கு ஒரு அரசு பதவிகளை வாங்கி கொடுங்கன்னு சொல்லி என்னைக்காவது ஒரே ஒரு தமுமுகவுடைய நிர்வாகி ஏதாவது ஒரு அரசியல்வாதி வீட்டு முன்பாக போய் நின்றுதான் சொல்லி பார்த்தோம்னு சொன்னா வரலாறு கிடையாது. காலையில் போய் நிற்போம். இங்கே இருக்காரு முன்னாள் அமைச்சர் சாமு நாசர், அவர் வீட்டு வாசலில் போய் நிற்போம். ஆனால் இந்த மாதிரி எங்கள் ஒருத்தவங்க உதவி கேட்டு வந்திருக்காங்க, உதவி பண்ணிட்டு வந்தேன்னு. ஆனால் எங்கள் வீட்டில் நாங்கள் ரேஷன் கார்டு எடுத்துக்க மாட்டோம். இடக்கூடிய நிர்வாகிகளுடைய வீட்டில் சொல்லக்கூடிய விஷயம் எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா ரேஷன் கார்டு மாற்றி தர சொன்னாங்க. ஏன்னா கட்சியெல்லாம் இருக்கா போய் மாற்றி கொடுறாங்க. ஆனால் அதுக்கு போய் நாங்கள் நின்றதில்லை. எங்களை நாடி வந்தவர்களுக்கு நாங்கள் எல்லா இடத்திலும் சென்று அவர்களுக்கான உரிமைகளை பெற்றுக் கொடுத்துருக்கோம். அவர்களுக்கு
சொன்னா இன்னைக்கு இஸ்லாமிய பெண்கள் இன்னைக்கு முகநூல்ல இந்த இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்ல விஜயை வந்து புகழ்ந்து பேசக்கூடிய விஷயங்களை பார்த்துட்டு இருக்கோம். எவ்வளவு பெரிய ஒரு ஆபத்தானது. ஹிஜாப் அணிஞ்சிட்டு புர்காவை போட்டுட்டு முஸ்லிம் பெண்கள் பேசக்கூடிய பேச்சாது. உங்களுடைய ரோல் மாடல் யாரு? நீங்க யாரை ஏற்றுட்டீங்க? நீங்க கலிமா சொல்லிருக்கீங்க. கலிமா சொல்லி அல்லாஹ்வையும் ரசூலுல்லாஹ்வையும் நம்மளுடைய சஹாபாக்களையும் நம்ம பின்தொடர்ந்து புர்கா எதுக்கு நம்ம அணிகிறோம்? நம்மளுடைய பாதுகாப்புக்காக நம்ம புர்கா அணிகிறோம். மார்க்கத்தை நம்ம கற்றுக்கிறோம். ஆனா ஒரு திரைப்பட நடிகருக்காக விஜய்க்கு என்ன தகுதி இருக்கு? இன்னைக்கு தமிழ்நாட்டை ஆள்வதற்கு விஜய்க்கு என்ன தகுதி இருக்கு? ஒரு தகுதி இல்லை. என்னன்னா மிகப்பெரிய ஒரு நடிகர் தமிழ்நாட்டில் அந்த ஒரே ஒரு தகுதி தான். அதுக்காக அவர் பின்னாடி நம்ம போயிட முடியுமா? இன்னைக்கு எல்லாம் கேட்கிறாங்க, முஸ்லிம் சமூகம் ஏன் இன்னும் போல? விஜய் தாவக கூட்டணியில மாமாக்க ஏன் போல? மாமாக்க ஏன் போனோம்? இன்னைக்கு மாமாக்க போகணும்னு சொன்னா எதுக்கு போகணும்? போக முடியாது. ஏன்னு சொன்னா முஸ்லிம்களுக்கான எந்த ஒரு அடிப்படை வசதிகளும் தாவேகாவுடைய அரசு செஞ்சு தரல. காலகாலமாக தமிழ்நாட்டில் கொண்டாடப்படுகிற பக்ரீத் பண்டிகை, அந்த பக்ரீத் பண்டிகை என்ன பண்ணுவோம்? ஆளும் மாடுகளை இறைவனுக்காக பலியிடுவோம். ஆனா இந்த தாவேக ஆட்சி வந்த மறுநாள் ஒரு 15 நாள்ல பக்ரீத் பண்டிகை வந்துருச்சு. என்ன நடந்தது? சென்னையில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளிலையும் ஆடு மாடு அறுக்க தடை. எப்ப போடுறான்? பக்ரீத்துக்கு முன்னாடி நாள் போடுறான். ஆனா முஸ்லிம்களுடைய பாதுகாப்பு சொல்லக்கூடிய தாவேக அரசு ஒரு பதில் உணவு கூட போடல. முஸ்லிம்களுக்கான ஒரு ஆதரவான பேச்சு பேசல. ஆனா திராவிட முன்னேற்ற அரசு, இதுக்கு முன்னாடி இருந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய அரசு முஸ்லிம்களுக்கு பாதிப்புனா அப்படியே ஒழிச்சு இன்னைக்கு ஒரு தீர்ப்பு வந்து 2 நாளைக்கு முன்னாடி நாங்கள் ஒரு போராட்டம் நடத்தினோம். முஸ்லிம்களாக மாறக்கூடிய, அதாவது தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட பல சமூகத்தை சார்ந்த நபர்கள் அவர்கள் மதத்தில் இருக்கக்கூடிய வெறுப்புகளையும் அவர்களுக்கு அங்க சரியான எந்த விதியும் அங்க வந்து எதுவுமே கிடைக்காது. அவங்களுக்கு அடிப்படை அங்க வந்து காலில் போடுற சூத்துல கீழே போடுறத இந்த மாதிரி பல்வேறு கோட்பாடுகளை கொண்டு அங்க வாழ முடியாம அந்த சமூகத்தில் என்னால் வாழ முடியலன்னு சொல்லி அவனா இஸ்லாத்தை ஏற்றுட்டு வரவங்களுக்கு பிசி சொல்லி ஒரு சர்டிபிகேட் முஸ்லீம் 3% இடஒதுக்கீடு அது கீழே அவங்க இடம் பெறலாம் சொல்லி மனிதநேய மக்கள் கட்சியினுடைய தலைவர் பேராசிரியர் கடந்த திராவிட முன்னேற்ற ஆட்சி காலத்துல சட்டமன்றத்தில் கோரிக்கை வைத்தாரு. அன்னைக்கு இருந்த முதலமைச்சர் அந்த கோரிக்கையை ஏற்று அதை சட்டமா நிறைவேற்றினார். தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் சுவாமிநாதன் அவர்கள் ஒரு தடையை வந்து விதிச்சிருக்காரு. அதுக்கு என்ன பதிலடி இன்னைக்கு தாவேக அரசு கொடுத்தது? ஆனா இதே சுவாமிநாதன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி 6 மாதத்துக்கு முன்னாடி திருப்பரங்குன்றம் மலையில தீப ஏற்றணும்னு சொல்லி தீர்ப்பு கொடுக்க போகுது. அன்னைக்கு இருந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு தீப ஏற்ற முடிச்சா? நீதிமன்றம் தான் தீர்ப்பு கொடுத்துச்சு. நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்தாலும் சிஆர்பிஎஃப் வீரர்களை அமைச்சாலும் அங்க விளக்கு ஏற்ற முடிச்சா? தீபத்தை ஏற்ற விட்டாங்களா? தீபத்தை முழுசா ஏற்ற விடல. எங்க இருந்தீங்களா அங்க போய் ஏற்றுக்கிறாங்க. அப்பேற்பட்ட அரசு தான் முஸ்லிம்களுக்கு பாதுகாப்பான அரசு. இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசு அப்படிப்பட்ட அரசா? இன்னைக்கு நீதிமன்ற தடைகளை விதிச்சிருக்கலாம். ஆனா இந்த அரசு என்ன சொல்றோம்? இங்க வாழக்கூடிய முஸ்லிம் மக்கள் நீங்க பயப்படக்கூடாது, இந்த அரசு உங்களுக்கு துணை நிற்கும் சொல்லி ஏதாவது ஒரு அமைச்சர் பேட்டி கொடுத்திருப்பாரா? முஸ்லிம்களுக்கு எப்படி தாவேக பாதுகாப்பான கட்சியா இருக்கும்? இன்னைக்கு முஸ்லீம் லீக் சொல்லக்கூடிய ஒரு கட்சி இன்னைக்கு அவங்களோட போயிட்டு இருக்காங்க. மொத்த முஸ்லிம்களும் அவங்களுக்கு பின்னாடி தான் போய் நிற்கிற மாதிரி. இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க கிளை தோறும் இருக்கக்கூடிய ஒரு மாபெரும் கட்சி எந்த கட்சி சொன்னா மனிதநேய மக்கள் கட்சி, தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் தான். பாபர் மசூதி இடிப்புக்கு முன்பாக ஐஎம்எல் இருந்தது. ஆனா ஐஎம்எல் எத்தனை இடத்துல இருந்து ஐஎம்எல் என்ன பண்ணுச்சு? ஒண்ணுமே பண்ணல. சுதந்திரத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு கட்சி இந்த தமிழ்நாட்டில் வாழக்கூடிய முஸ்லிம்களுடைய இடஒதுக்கீட பெற்றுத்தராத ஒரு கட்சி தான் ஐஎம்எல் கட்சி. யார் வாங்கி கொடுத்தா? நீண்ட நாள் போராட்டத்துக்கு அப்புறம் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் அதை பெற்றுக் கொடுத்தது. அதுக்கு மிகப்பெரிய சான்று அன்னைக்கு இருந்த கலைஞர் கலைஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்தாரு. அவர் தான் அன்னைக்கு வந்து நன்றி அறிவிப்பான தாவல் நடத்தியது. அதில் அவரே சொன்ன ஆதாரங்கள் இன்னைக்கு இருக்கு. அத்தகைய ஒரு காலகட்டத்தில் எல்லாம் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் இருந்தது. இன்னைக்கு யார் வேணாலும் என்ன வேணாலும் பேசலாம், யார் வேணாலும் என்ன வேணாலும் நினைக்கலாம். இந்த அமைப்பும் இந்த கட்சியும் ஒருபொழுதும் தமிழ்நாட்டில் யாராலும் அழிக்க முடியாது. ஏனென்று சொன்னால் எங்களுடைய ஒரே நோக்கம் மக்களுடைய சேவை சொல்லி பேச வாய்ப்பளித்த அத்தனை பேருக்கும் நன்றி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.